சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. கூட்டணியின் ரூட்டு மாற்றினார். இறுதி முடிவை அறிவித்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணி இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? என்டிஏ கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆஃபர்ஸ் விஜய் அவர்களுக்கு தற்பொழுது இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது தேர்தல் களமானது அனல் பறக்க தொடங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு பின் பார்த்தீங்கன்னா தேர்தலில் நிறைய விதமான மாற்றங்களை நம்ம எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் தற்பொழுது தாவேகா தலைவர், அதாவது அதிமுகவும் சரி திமுகவும் சரி, அவங்க தரப்புக்கு பார்த்தீங்கன்னா வலுவாய்ந்த கூட்டணியை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அமைச்சிருக்காங்க. குறிப்பாக திமுக சைடில் 22க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணியை அமைச்சிருக்கு. இந்த பக்கம் அதிமுக சைடில் 15க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதிமுக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி நினைத்து கொண்டிருப்பதாகவும், பிஜேபி தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. தாவேகாவுடன் இன்னும் எந்த கட்சியும் கூட்டணியில் சேரல. கூட்டணியிலும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை எந்த கட்சியுடன் நடத்தல அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது 2026 தேர்தலில் தாவேகா தனித்து போட்டியிட போகுதா இல்லை கூட்டணியில் சேர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் களத்தில் கிளம்பியிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலை பிஜேபி விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா 80 சீட்டுகளும் ப்ளஸ் துணை முதல்வர் பதவியும் தருவதாக பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் விஜய் தரப்பிடம் கொடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ சீட்டுக்கு எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிமுகவிடம் பார்த்தீங்கன்னா 110 சீட்டுகளை பிஜேபி கேட்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு விஜய் அவர்கள் ஒத்துக்கிடா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இந்த கூட்டணி அலைன்ஸுக்கு கண்டிப்பாக ஒத்துக்கினார்னா கண்டிப்பாக விஜய் அவருக்கு டெப்டி சிஎம் போஸ்ட் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. டெப்டி சிஎம் அவர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லிட்டு சர்வே சொல்லுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ்க்கு அவர் ஒத்துக்கினார்னா முதல் தேர்தலே பார்த்தீங்கன்னா அவர் டெப்டி சிஎம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக கூட வரலாம். அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி எதிர்கட்சி தலைவராக வந்தாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது, அந்த அந்தஸ்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸுக்கு விஜய் அவர்கள் ஒத்துப்பாரா, விஜய் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்ப்போம். கடைசி நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள், அதாவது அரசியல் விமர்சனங்களாகட்டும் செய்தி ஊடகங்களாகட்டும் இது மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அது எந்த மாதிரியான மாற்றங்களாக தமிழகத்துக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.